மக்களே மைசூர் ஜூக்கு வந்திருக்கோம். ஸோ இது டிக்கெட் கவுண்ட்ரு. ஆக்சுவலி வந்து 100 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது அடல்ட்டுக்கு. ஸோ டிக்கெட் காஸ்ட் பாருங்கள். ஸோ இங்கே வந்து செக்கிங் இருக்குது. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் வந்து உள்ளே வந்து தண்ணி அலௌடு கிடையாது. தண்ணி, ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் எதுவுமே அலௌடு கிடையாது. ஈவன் வந்து இந்த பான் பாக்கு எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து பேக்கெல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ தண்ணி பாட்டில் வந்து நம்ம கொடுத்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும் 10 ரூபா கொடுத்து. போகும்போது அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு போகணும். ஸோ நம்ம அதிரம்பள்ளியில் பார்த்த மாதிரி அதே மெத்தட் தான், நல்ல மெத்தடு. ஸோ பாட்டில் வேஸ்ட் பண்ணிட்டோம்னாக்கா 10 ரூபா கிடைக்காது. எக்ஸிட் ஆகும்போது அந்த பாட்டில் நம்ம ஸ்டிக்கர் ரிட்டர்ன் கொடுத்தோம்னாக்கா 10 ரூபா வாபஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜூ பார்த்திங்கனாக்கா 1892 இதை கட்டியிருக்காங்க. 32வது உடையார் அதை வந்து கட்டினாரா. ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இங்கே வச்சுருக்காங்க 127 வருஷமாக அது இருக்கிறதுக்கான ஒரு இது வச்சுருக்காங்க. ரிட்டர்ன் எழுதியிருக்கு. எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல ஹிஸ்ட்ரி. ஸோ 127 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு 127 வருஷமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்குது தூரம். இந்த ஜூ வந்து 3 கிலோமீட்டர் மொத்தம். இங்கே வந்து கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இல்லை எதனா ப்ராப்ளம்னாக்கா நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அனிமல்ஸ் எந்தெந்த அனிமல்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. ஸ்ரீ சாம் ராஜேந்திர ஜூ. ஸோ இந்த ஜூ பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து 5வது இடத்துல இருக்குது பெரிய ஜூவாக. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறையா பேரட்ஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக ஒன்று இருக்குது பாருங்கள். கிரேட் இண்டியன் ஆனரபிள் அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். இது அவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோ பெரிய போர்டை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெருசாக கிட்டத்தட்ட ஒரு 3-5 அடி ஹைட் இருக்கும் போல இருக்குது டோட்டலாக. அவ்வளோ பெருசாக இருக்குது. உடனே வந்து அதுக்கு உள்ள இங்கே நிறையா லவ் பேர்ட்ஸ் இருக்குது. சார்ஸ் க்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொக்கு ஒன்றுங்க இருக்குது பாருங்கள். அவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ரொம்ப நேரமாக ஒரே காலில் இங்கே நிற்கிது. செம்ம பெருசு இருக்குது. இது வெள்ளை மயில். ஆனால் இது கூண்டுக்குள்ளே 2 வெள்ளை மயில் இருக்குது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக இருக்கிற நம்ம எப்போவுமே பார்க்குற தேசிய பறவை அந்த கலர் இருக்கிற மயில் அது கூண்டுக்கு வெளியே இருந்து வந்து பார்த்துருக்கு. காப்பாற்றுக்கு இப்போ அதை வந்திருக்கான்னு தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஆனால் கூண்டுக்கு வெளியே இருந்து அது பார்த்துட்ருக்கு. அதே அப்படியே பக்கத்தில் வந்தோம்னாக்கா நம்ம நார்மலாக எப்போவுமே பார்க்குற மயில் இங்கே இருக்குது. இங்கே சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. அதில் பூச்சிங்கெல்லாம் பிடிச்சி சாப்பிடுது. இது ஒரு வகையாக கோழி, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது கோழி. இது பக்கதான் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் கிரே பேரட் இருக்குது. 2 செம்ம சைஸாக அழகாக இருக்குது. 2ம் இங்கே ஒன்று இருக்குது. இது தூங்கிட்டு இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய பேரட்ஸ் இருக்குது. நிறைய வகையான பேரட்ஸு ஃபுல்லாக ஏகப்பட்ட பேரட்ஸ் தான் இருக்குதுங்க. விதவிதமாக ஆப்ரிக்கன் பேரட்ஸு, காக்டெயிலு. ஸோ ஒருத்தர் உள்ளே போகிறாரு ஸ்டாஃபு. ஒரு கேட்டு வந்து எத்தனை கேட்டு வந்து போயிட்டே இருக்காங்க. க்ளீன் பண்ணுறாரு. இங்கே அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னாக்கா இங்கே ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டோட்டல் பார்க்கை சுற்றி பார்க்கறதுக்கு வந்து இங்கே இந்த மாதிரி பேட்ரி கார் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயே நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். கொஞ்சம் வயசானவங்க, ஏஜ் பர்சன்லாம் வந்து இந்த பேட்ரி காரில் போக முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 1 ஹவர் வந்து சுற்றி காட்டுவாங்க. கேட்லேயே இதுக்கான டிக்கெட் வாங்கிக்கலாம் அந்த பேட்ரி காருக்கு. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். நடக்க முடியாதவங்க அங்கே போகலாம். சார் சிறுத்தை இருக்கிற இடத்துக்கு வந்துருக்கோம். வர சிறுத்தை படுத்துட்ருக்கு மேலே. பார்த்தீங்கன்னா 2 சிறுத்தை மேலே ஏறி படுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சிறுத்தை இருக்குது.
அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 லயன் இருக்குது. ஒரு சிங்கம் அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கு லெஃப்ட் சைடில். ஒரு சிங்கம் எங்கே இருக்குது, இன்னொரு சிங்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவுந்தடிச்சு படுத்துட்டு இருக்கு. இங்கே ஒன்று கவுந்தடிச்சு படுத்துட்டு இருக்கு. சன்பாத் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது காலை ஆட்டி ஆட்டி அது மட்டும் மல்லாக்கா படுத்துட்டு, இங்கே இருக்கிற ஒரு சிங்கம் பார்த்தீங்கன்னாக்கா மல்லாக்கா படுத்து காலை ஆட்டிகிட்டு இருக்கு. ஸோ வடிவல் ஜோக் மாதிரி மல்லாக்கா படுத்து விட்டத்தை பார்த்து என்ன சுகம், காலை விரிச்சு போகுது என்ன சுகம் அப்படின்ற மாதிரி படுத்துட்டு ஓ திரும்பிடுச்சு, திரும்பி பார்க்குது. அடுத்ததாக வந்து நடந்தால் பார்த்தீங்கன்னாக்கா காட்டெருமை, பைசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பயங்கரமான ஒரு எருமை மாடு. ஸோ நம்ம இதில் பார்த்துருப்போம் பாகுபலியில். ஸோ அதே எருமை தான் இது. நிறையா குட்டியும் இருக்குங்க. ஆக்சுவலி பெரிய மாடு இருக்குது. எவ்வளோ பைசா இருக்குது பாருங்கள். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஜூ ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது நல்லா பெருசாக. ஸோ சர்ஜரி யூனிட் இங்கே ஹாஸ்பிட்டலில். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க வந்தது வந்து ஜீப்ரா. செம்மையாக இருக்குது பாருங்கள், என்ன வரி வரியாக இருக்குது கூட. ஸோ நடக்கிறதுக்கு நல்ல செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க, நல்ல அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ தனியாக பார்த்து கொடுத்து நல்லா வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா மெஷ்லாம் போட்டு குழு வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறைய ஜீப்ரா இருக்காது, தனியாக வச்சுருக்காங்க அந்த ஒரு ஜீப்ராவை. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்காச்சு. நம்ம அடுத்ததாக அடுத்தது நம்ம பார்க்குறது காண்டாமிருகம். 2 இருக்குது, செம்ம சைஸில் இருக்குது. ரொம்ப ரெஸ்ட் எடுக்குது போகுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இன்னும் 2.2 கிலோமீட்டர் நடக்கணும்னு போட்டிருக்கு எக்ஸிட்டுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் 1 கிலோமீட்டர் கூட நம்ம இன்னும் சுற்றி பார்க்கல, அதுக்குள்ளே 1 மணி நேரம் முடிஞ்சுது. செம பெருசாக இருக்குங்க அது ஜூ. ஜூவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா இன்னும் புதுசாக வைக்கிறதுக்குலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறையா கூண்டோவில் அதுக்கான கேஜோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ஓனாய். நிறையா இருக்குது ஓனாய் ஆச்சுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது கழுதைப்புலி, அதாவது ஹைனா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. பார்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்டர் ஃபவுண்டன் வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனாக இருக்குது. என்னென்னா ஒரே ஸ்மெல்லாக இருக்குது, அதுதான் தெரியல. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கலைமான். செம்மையாக இருக்குது, நிறையா இருக்குங்க. ஆக்சுவலி இந்த கொம்பு நிறைய நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம். பழைய சினிமாலாம் வந்து மான் கொம்பு சண்டை அப்படின்னு போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த கொம்பு தான் இது. நிறையா இருக்குது ஆக்சுவலி, இங்கே ரொம்ப நிறையா இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது புள்ளிமான். எவ்வளோ இருக்குது, கூட்டமாக இருக்குது செம்மையாக. நிறைய இடத்துல அவ்வளோவும் இருக்குது, பார்க்கறது செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி எப்படியோ ஒரு 200-300 இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 100-150 இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஹைனா வச்சுருக்காங்க, ஆனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்க குட்டியாக. ரொம்ப மோசமான ஒரு அனிமல் இது. ஆக்சுவலி நாய் மாதிரியே இருக்குது, குதிரை மாதிரியே இருக்குது, கழுதை மாதிரி இருக்குது. எப்படி என்ன எதுக்கு தான் இந்த பேரை வச்சுக்கிறாங்கன்னு தெரில.
பார்க்குறதுக்கே கொஞ்சம் அப்படின்னு தான் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்குறது கரடி, கருப்பு கரடி. இங்கே 2 இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா கலைமான். சாரி, நான் போய் வேறு சொல்லிட்டேன். அது என்ன மானுன்னு எனக்கு தெரியல. பிளாக் பக்குன்னு இருந்துச்சு. ஆனால் இது ஆக்சுவலி வந்து கலைமான். பெருசாக இருக்கும். இந்த கொம்பு இந்த ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலி. அதனால தான் இதுக்கு கலைமான் பேர். செம்மையாக இருக்குது பாருங்கள், எல்லாம் கூட்டமாக உட்காந்துட்ருக்கு. இந்த கலைமான் பார்த்திங்கனாக்கா ஹாலிவுட் படத்தில் நிறையா காட்டுவாங்க. அதாவது கிறிஸ்மஸ் சீசன் இல்லை பனி இருக்கிற இடமா இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மானை காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி யார் பார்த்துக்கிங்கன்னு எந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஒரு வித்தியாசமாக ஒரு மான் இருக்குது. இது வந்து ஹாக் டியர் அப்படின்னு போட்டிருக்கு. ஹாக், HOGDER. ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு இதுவும் புள்ளிமான் மாதிரியே தெரியுது, ஆனால் எந்த மாதிரின்னு தெரியல. ஸோ இது ஒரு வகையான மான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நடந்து போகிற வழியில் 2 மரம் இருக்குது. ஆனால் அது அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள், கட் பண்ணாமல் அழகாக உள்ளே போகிறதுக்கு மாதிரி வச்சுருக்காங்க. செமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மரம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது, ஜனங்களுக்கு நல்லா காட்டியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்குறது யானை. யானை அருமையாக அழகாக தண்ணி குடிச்சிட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள். மொத்தமாக வந்து ஒரு 4 யானை இங்கே சூப்பராக தண்ணி குடிக்குது. இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது வெளியே போகிறதுக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா இங்கேயும் ஒரு பைசன் இருக்குது. எப்படி உட்காந்துட்டு பாருங்க, காக்கா வந்து காக்கா வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டுருக்கு. இந்த ஆரோட்டர் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. நான் குடிச்சு பார்த்தேன். ஸோ நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்துல. ஆனால் இங்கேயும் ரொம்ப நல்லா இருக்குது தண்ணி. ஸோ அடுத்ததை பார்த்திங்கனாக்கா ஒரு யானை இருக்குது. செம்ம வயசான யானை போல் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் யானை, ஒரு ஆண் யானை. இந்த ஜூலேயே ரொம்ப வயசான யானைன்னு நினைக்கிறேன் நான். நம்ம பார்க்குறது பார்த்திங்கனாக்கா ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட் இது. ஸோ பார்க்குறது பாருங்கள் செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. ஆனால் வயசான எலிஃபெண்ட்டானு தெரியல, தோலெல்லாம் சுருக்கமாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. காது பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் காது. அடுத்ததாக பார்க்குறது ஹனுமான் குரங்கு, ஹனுமான் லங்கூர் ஆக்சுவலி இது. ஸோ செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே இருக்கிறது வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது போல இருக்குது, கரண்ட் உருளுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமாக முறைச்சிட்டு இருந்துச்சு எல்லாரையும். ஏன்டா மனுஷனை கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்க விட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ படுத்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி யானை பக்கத்துலேயே வந்து எல்லாரையும் பார்த்துட்ருக்கு. எல்லாருக்கும் தும்பிக்கை காட்டிகிட்டு இருக்கு. ஸோ டாட்டா காட்டுற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. டாட்டா காட்டு உள்ளே ஃபுட் கோர்ட் இருக்குது. அப்புறம் வந்து இந்த கிராஃப்ட்டு நிறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்கிறதுக்கு கடனை வச்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது ஆக்சுவலி இங்கே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம பார்க்குறது இது ஒரு வகையான காண்டம் இருக்கும், சாப்பிட்டுட்ருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஆக்சுவலி. மெய்லி அது மாட்டுக்கு சாப்பிடுது. கொம்பு வந்து சின்னதாக இருக்குது ஆக்சுவலி கொம்பு அதுக்கு. அதுக்கு இவ்வளோதான் கொம்பான்னு தெரியல. ஸோ இந்த ஜூ பார்த்திங்கனாக்கா ஜூவில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கிரிக்கெட்டர்ஸு, சில பேர் சினிமா ஸ்டார்ஸு, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டு இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான செலவெல்லாம் அவங்க தான் பொறுப்பாக அது பார்த்துக்கிறது மாதிரி இதாக இருக்குது. இதுதான் ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஆக்சுவலி. ஒரு சிறுத்தை ஆக்சுவலி தனியாக சிங்கிளாக இருக்குது, தனியாக வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது பாம்பு. ஏகப்பட்ட பாம்பு இருக்குது. ஸோ கிங் கோப்ரா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கப்பா சாமி. உடம்பு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இங்கே செம்ம பெரிய பாம்பு இருக்குது, மலைப்பாம்பு பைத்தான். ஸோ இங்கே 2 நீர் யானை இருக்குது. இது பாருங்கள், நெருப்பு கொல்லிலே வந்து இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஒரு பெரிய செம க்ரீச்சராக இருக்குது. இது நம்ம ஜுராசிக் பார்க்கெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக போர்ட்ஸ் இருக்குங்க,
டைனோசர் அந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு வித்தியாசமாக. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒட்டகச்சிவிங்கி, ஜிராஃபி. செம்மையாக இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. செம்ம ஹைட்டில் இருக்குது. ஒரு 7-8 மீட்டர் இருக்குது. குட்டியெலாம் இருக்காச்சு, குட்டியும் இருக்குது. அப்புறம் நடந்து வருது. நம்ம வந்து அந்த பாட்டில் கொண்டு வந்து இங்கே கொடுத்தோம்னாக்கா எங்கள் எக்ஸிட்டில் அந்த 10 ரூபா வாபஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கரு ஒட்டியிருந்த ஸ்டிக்கர் நம்ம இங்கே வாபஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், ஓவரால் ஜூ முடிச்சாச்சு. இப்போ வந்து எக்ஸிட் டோட்டலாக வெளியே போகிறோம். இந்த சப் வெளியே தான் நம்ம வெளியே போனோம். இது பண்ணாக்கா ரோடுக்கு அந்த பக்கம் வெளியே கொண்டு போய் விட்டுருவோம். ஜூ இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சுனாக்கா வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.